திருப்பதியில நீங்க ஏழுமலையான பார்க்கறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு சக்தி உங்களை இழுக்கும். கோவில் விசேஷங்களை தெரிஞ்ச பெரியவங்க ரகசியமா வச்சிருக்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். பெருமாளுக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கும் போது முதல்ல புனித கங்கை தீர்த்தம், அப்புறம் பால், மறுபடியும் சுத்தமான தண்ணி, அதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு நிமிஷம் வரும். ஒரு கலவையை தயார் பண்ணுவாங்க. அதுல கொஞ்சம் பச்சை கற்பூரம், சில இதழ் குங்குமப்பூ, அப்புறம் சில துளி புனுகு தைலம். அந்த புனுகு பெருமாள் மேல படும்போது அந்த வாசனை இடம் முழுக்க பரவும். புனுகோட அந்த ஆழமான வாசனை மற்ற எல்லாத்தையும் விட ரொம்ப ஈர்ப்பு தன்மை உடையது. பக்தர்கள் மெய்சிலிருப்பாங்க. சிலருக்கு தார தாரையா கண்ணீர் வரும். கால்கள் வேகமா நடக்கும். மனசு ரொம்ப லேசாகிடும். பெருமாள் உங்களை வார்த்தையால கூப்பிடல, ஒரு தெய்வீக வாசனை வழியா கூப்பிடுறார். அதனாலதான் பக்தர்கள் வீட்லயும் புனுகு பயன்படுத்துறாங்க, கெட்ட சக்திகளை விரட்டி நல்ல அதிர்ஷ்டத்தை வரவேற்க. இந்த புனுகு எப்படி வீட்டுல யூஸ் பண்ணணும்னு பல பேருக்கு டவுட் இருக்கு. புனுகுன்னு டைப் பண்ணுங்க, நான் என்ன பிரச்சனைக்காக எப்படி புனுகு உபயோகப்படுத்தலாம்னு டீட்டெயிலா சொல்றேன்.